ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஆர் மொபைல் சொல்யூஷன். இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனு ஒரு சைடு ஒர்க் ஆகலன்னு சொல்லி நம்ம கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. அதை நான் செக் பண்ணிட்டேன். ரைட் சைடு ஸ்பீக்கர் தான் வேலை செய்யலை. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒர்க் ஆகுது, மற்ற டைமில் ஒர்க் ஆகலை. கேபிள் எதுவும் கட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். வெளியில் எந்த கேபிளும் கட் ஆகலை, நல்லா தான் இருக்குது. அதனால் கவர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நைஃப் வச்சு மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கேபிள் எதுவும் டேமேஜ் இருக்கா, மற்ற எதுவும் இருக்கா, வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆமாங்க, கேபிள் தான் கட் ஆகிருக்கு. ஒரு சைடு கேபிள் வந்து கட் ஆகிருக்கு. அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கேட்டிருக்குது. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு ரீசால்ட்ரிங் பண்ணிடலாம். இந்த கேபிள் எட்ஜில் தான் கட் ஆகிருக்கு. நடுவில் கட் ஆகிருந்தால் தான் புது கேபிள் மாற்றுற மாதிரி இருக்கும். எட்ஜில் கட் ஆகிருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கட்டான ஒயரை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம புதுசாக அந்த கம்பி, காப்பர் கம்பி தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் லென்த்து பண்ணி, அப்போ தான் சால்ட்ரிங் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மறக்காமல் அந்த லாக் பட்டனை வச்சிடணும். இல்லாட்டி நம்ம சும்மா நார்மலாக கையில் இழுக்கும்போது வந்துடும். இந்த மாதிரி லாக் பட்டன் போட்டு வைக்கும்போது நம்ம இழுத்தாலும் வெளியே வராது. அதனால் மறக்காமல் எப்போவுமே இந்த லாக் பட்டன் வச்சிடணும். சால்ட்ரிங் பேஸ்ட் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ்ட் வச்சுட்டு லெட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக சால்ட்ரிங் ஒட்டும். எப்போவுமே சால்ட்ரிங் வைக்கும்போது அந்த போர்டில் இருக்க பழைய சால்ட்ரிங்கை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதனால் ஒயரில் வந்து லைட்டாக லெட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக சால்ட்ரிங் வச்சிடலாம். சால்ட்ரிங் ரொம்ப வைக்கக்கூடாது, லெட்டு கொஞ்சமாக தான் அப்ளை ஆகிற மாதிரி வைக்கணும். இப்போ இந்த ஒயரை போர்டோட சால்ட்ரிங் பண்ணிடலாம். சால்ட்ரிங் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஹீட்டில் சரியான ஹீட்டாக இருக்கும். கையில் இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் சால்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு சைடு வச்சாச்சு, இன்னொரு சைடு அதே மாதிரி எப்போ சால்ட்ரிங் பண்ணாலும் பழைய சால்ட்ரிங்கை எடுத்துகிட்டு க்ளீனர் வச்சு ஐபி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த டைம் சால்ட்ரிங் வைக்கும்போது வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த சால்ட்ரிங் ஒட்டும். இல்லாட்டி அந்த லெட்டு போர்டோட ஒட்டாது. நம்ம பொறுமையாக அந்த சால்ட்ரிங் வச்சிடலாம். சால்ட்ரிங் வச்சாச்சு. இப்போ நம்ம ஐபி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். மாட்டிட்டு நம்ம கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். கவர் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா பிஆர் மொபைல் சொல்யூஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.